தமிழொலி ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தமிழொலியின் தலைப்புச் செய்திகளுடன். வர்த்தக, வாணிப, சுற்றுலா மற்றும் முதலீடு உள்ளிட்ட முக்கிய துறைகள் தொடர்பில் அமெரிக்காவுடன் இலங்கை கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளது. ஜனாதிபதியின் அமெரிக்க விஜயத்தை ஒட்டியதாக இந்த கலந்துரையாடல் நடைபெற்றதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அந்த முக்கிய துறைகள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவிற்கான விசேட பிரதிநிதிக்கும் இடையில் சந்திப்பொன்று நடைபெற்றது. இந்த சந்திப்பில் வர்த்தக, வாணிப, சுற்றுலா மற்றும் முதலீடு உள்ளிட்ட இரு நாடுகளுக்கும் முக்கியமான துறைகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டதோடு அந்த துறைகளை மேலும் முன்னேற்றுவது குறித்தும் ஆராயப்பட்டது. முன் எப்போதும் இல்லாத பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு பலமான மக்கள் ஆணையுடனான புதிய அரசாங்கம் என்ற வகையில் பொருளாதார வளர்ச்சியை மையமாக கொண்ட ஒரு வளமான பொருளாதார முன்னுரிமை அடிப்படையில் அமெரிக்காவுடன் ஒரு செயல்பாடுடனான மற்றும் மிக நெருக்கமான உறவை பேண எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை நேற்று சந்தித்துள்ளார். மெதமுலனாவில் உள்ள அவரது இல்லத்தில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்திப்பின் போது இந்தியா இலங்கை இருதரப்பு ஒத்துழைப்பின் பல்வேறு அம்சங்கள் மற்றும் இலங்கையின் அரசியல் முன்னேற்றங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா எக்ஸ் பதிவில் தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் உதய கமன்பில கைது விவகாரம் தொடர்பில் சட்டமா அதிபர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளார். அதன்படி உதய கமன்பிலவை கைது செய்ய முடிவு எடுக்கப்படாவிட்டால் அது குறித்து மனு மூலம் நீதிமன்றத்திற்கு அறிவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டமா அதிபர் நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு இந்த அறிவிப்பை வழங்கியுள்ளார். உதய கமன்பில கைது செய்யப்படுவதை தடுக்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது குற்றப்புலனாய்வு துறை சார்பில் முன்னிலையான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் சுதர்சன டி சில்வா இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் தான் உத்தியோகபூர்வமற்ற ஜனாதிபதியாக செயல்பட உள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திச குட்டியாராய்ச்சி தெரிவித்துள்ளார். மிகுந்தலையில் நடைபெற்ற பொதுஜன பெரமுன கட்சியின் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டிருந்த ஆதரவாளர்கள் மத்தியில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். 2010 முதல் 2012 வரை அமைச்சராக பணியாற்றிய போது சட்டவிரோதமாக சொத்துக்களை சேர்த்ததாக கூறி முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வாவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரிக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதன்படி நேற்று கொழும்பு மேல் நீதிமன்றம் சட்டவிரோதமாக சொத்துக்களை சேர்த்தமை தொடர்பிலான வழக்கை விசாரிக்க அனுமதி அளித்துள்ளது. அதன்படி சட்டவிரோதமாக சொத்துகள் மற்றும் சொத்துக்களை ஈட்டியமை தொடர்பான வழக்கு விசாரணை எதிர்வரும் நவம்பர் 17 முதல் ஆரம்பமாகும் என்று கொழும்பு ஆமல் நீதிமன்ற நீதிபதி முகமது மிஹால் உத்தரவிட்டுள்ளார். கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தின் வருடாந்த போலீஸ் பரிசோதனை இன்று காலை இடம்பெற்றது. கிளிநொச்சி பிராந்தியத்திற்கு பொறுப்பான போலீஸ் அத்தியட்சகர் ஜெயசாந்த டி சில்வா கலந்து கொண்டு பரிசோதனையை மேற்கொண்டிருந்தார். இதன்போது போலீசாரின் சீருடை, வாகனங்கள், அலுவலகங்கள் மற்றும் பாரிய குற்றங்களை கண்டுபிடிப்பதற்கு பயன்படுத்தப்படும் மோப்ப நாய்கள் என்பவற்றின் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குறித்த பரிசோதனையானது இந்த வருடத்தின் இறுதி பரிசோதனையாகும். மன்னார் நகர பகுதியில் அண்மையில் அமைக்கப்பட்ட உணவகம் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படவுள்ளது. சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கி வந்த நிலையில் நேற்று மன்னார் நகரசபை பொது சுகாதார பரிசோதகர் தலைமையிலான குழுவினரால் கண்காணிக்கப்பட்ட நிலையில் பல்வேறு சுகாதார சீர்கேடுகள் காரணமாக உணவகம் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படவுள்ளது. மன்னார் தலைமன்னார் பிரதான வீதியில் அமைந்திருந்த குறித்த உணவகம் உரிய முறையில் சுகாதார விதிமுறைகளை பின்பற்றாமல் அசுத்தமாக உணவுகள் தயாரிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் மன்னார் நகரசபை பொது சுகாதார பரிசோதகர் மற்றும் ஊழியர்களின் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது அகப்பட்டது. குறித்த உணவகம் எந்த ஒரு வியாபார உரிமமும் இன்றி இயங்கி வந்தது. அத்துடன் உணவகத்தின் கழிவுநீர் உரிய விதமாக அகற்றப்படாமல் புழுக்கள், இளையான் உருவாகியும் அதே நேரம் ஆரோக்கியமற்ற விதமாக உணவுகள் தயாரிக்கப்பட்டிருந்தமை, அத்துடன் உணவுப் பொருட்கள் பாதுகாப்பற்ற முறையில் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்தமை கண்டறியப்பட்டது. அதன்படி அடிப்படையில் குறித்த உணவகத்திற்கு எதிராகவும் உரிமையாளர் மீது பல்வேறு பிரிவுகளில் மன்னார் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
கம்பஹாவில் அஸ்கரிய பிரதேசத்தில் அத்தனகலு ஓயா பாலத்திலிருந்து கீழே குதித்த யுவதியொருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக கம்பக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் கம்பக உடுகம்பொல பிரதேசத்தைச் சேர்ந்த 21 வயதுடைய யுவதியே நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். யுவதி உயிரை மாய்த்துக் கொள்வதற்காக அத்தனகலு ஓயா பாலத்திலிருந்து கீழே குதித்துள்ளதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். காணாமல் போன யுவதியை தேடும் பணிகளில் போலீசார், கடற்படையினர் மற்றும் பிரதேசவாசிகள் ஆகியோர் ஈடுபட்டுள்ளனர். மேலும் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கம்பக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். 2025 தொடக்கம் 2026 நிதியாண்டின் முதல் 5 மாதங்களில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பயணிகள் வருவாய் 10% அதிகரித்துள்ளது. பயணிகளின் எண்ணிக்கை 22%, விமானங்களின் திறன் 10% அதிகரித்துள்ளதாகவும் விமான நிறுவனம் அறிவித்துள்ளது. அத்துடன் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் நேர்ந்தவராமை செயல்திறன் 74% அதிகரித்துள்ளதாக அறிவித்துள்ளது. அத்துடன் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் நேரம் தவறாமை செயல்திறன் 74% அதிகரித்துள்ளதாக அறிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டு 69% காணப்பட்டது. மேலும் நீண்ட காலமாக சேவைகளிலிருந்து விலக்கப்பட்டிருந்த 2 விமானங்கள் மீண்டும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் மற்றொரு விமானம் மீண்டும் சேவையில் ஈடுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அறிவித்துள்ளது. கொழும்பு மாநகர சபையில் ஐஸ் மற்றும் ஹெரோயின் விற்பனை செய்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு மாநகர சபை அலுவலக அறையில் ஊழியர்களுக்கு ஐஸ் மற்றும் ஹெரோயின் விற்பனை செய்ததாக மாநகர சபை சாரதி உதவியாளர் ஒருவரை நேற்று முன்தினம் 20,860 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டதாக வலானா ஊழல் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. சந்தேக நபர் மாநகர சபை துணை பிரிவுகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஹெரோயின் மற்றும் ஐஸ் விற்பனை செய்ததாக வலானா பொறுப்பு அதிகாரிக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் வலானா ஊழல் தடுப்பு பிரிவினர் சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். உயர்தர பரீட்சைகளை முடிக்கும் மாணவர்களுக்கு திரைப்படம் பார்ப்பது அல்லது கடற்கரைக்கு செல்வது போன்ற பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபட 5,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று சபை தலைவர் பிமல் ரத்நாயக்க இன்று முன்மொழிந்தார். தொடர்ந்து பாராளுமன்றத்தில் பேசிய அமைச்சர், மாணவர்கள் திரைப்படங்கள் மற்றும் நாடகங்களை பார்க்கவும், நல்ல இசையை கேட்கவும், கடற்கரைகளுக்கு செல்லவும், கலாச்சார நடவடிக்கைகளில் பங்கேற்கவும் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்றார். இளைய தலைமுறையினர் வயதிற்கு மாறும் போது இது ஒரு முக்கியமான படியாகும் என்பதால் இந்த விடயத்தை பற்றி நான் ஒருமுறை பிரதமருக்கு நினைவூட்டினேன் என்றும் அவர் கூறினார். இந்த ஒதுக்கீடு கலாச்சாரம் மற்றும் பொழுதுபோக்கு நடவடிக்கைகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் வேறு எந்த நோக்கத்திற்காகவும் பயன்படுத்தப்படக்கூடாது என்றும் அவர் மேலும் வலியுறுத்தினார். இலங்கை மின்சார சபையின் தொழிற்சங்கங்கள் தாங்கள் மேற்கொண்டுள்ள தொழிற்சங்க நடவடிக்கை வேலை நிறுத்தமாகாது என்று தெரிவித்துள்ளனர். தொழிற்சங்க நடவடிக்கையில் பங்கேற்கும் அனைத்து தொழிற்சங்கங்களும் நேற்று பிற்பகல் நடத்திய கலந்துரையாடலை தொடர்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் சட்டப்படி வேலை செய்யும் போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்க தீர்மானித்துள்ளனர். இலங்கை மின்சார சபையை 4 பகுதிகளாக பிரிக்கும் திட்டத்திற்கு எதிராக மின்சார தொழிற்சங்கங்கள் பல நாட்களாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். கடந்த மாதம் 13ஆம் தேதி நெடுந்தீவு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட 7 ராமேஸ்வரம் மீனவர்களையும் நிபந்தனையுடன் விடுதலை செய்ய ஜாழ் ஊர்காவற்துறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கடந்த மாதம் 13ஆம் தேதி நெடுந்தீவு அருகே கைது செய்யப்பட்ட 7 தமிழக மீனவர்களும் நேற்று யாழ்ப்பாணம் ஊர்காவற்துறை நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டனர். 6 வருடங்கள் ஒத்திவைக்கப்பட்ட 2 வருட சிறை தண்டனை என்ற நிபந்தனையுடன் 7 மீனவர்களையும் விடுவித்து ஊர்காவற்துறை நீதிமன்ற நீதிவான் நளினி சுபாஸ்கரன் உத்தரவிட்டார். அத்துடன் ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி நெடுந்தீவு கடலில் மீன்பிடி உபகரணங்கள் ஏதும் இல்லாமல் கைது செய்யப்பட்டு ஊர்காவற்துறை காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்ட 4 மீனவர்களும் நிபந்தனையின்றி விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். வெளிநாட்டில் பணிபுரியும் இலங்கையர் ஒருவர் வேலையின் போது மரணம் அடைந்தால் அவருக்கு வழங்கப்படும் இழப்பீட்டுத் தொகை 2 மில்லியனாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோசல விக்ரமசிங்க இதனை தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்காக பெரும் பணிகளை செய்துள்ளதாகவும் வேலைவாய்ப்பு மோசடி செய்பவர்களிடமிருந்து 234 மில்லியனை மீட்க முடிந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்.
மதுபோதையில் பேருந்து செலுத்தியதாக கூறப்படும் சாரதியொருவர் நுவரெலியா கந்தப்பளை பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார். உடபுசல்லாவையிலிருந்து நுவரெலியாவை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தை செலுத்திய சாரதியே கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சாரதியை கைது செய்யும் போது அவர் செலுத்திச் சென்ற பேருந்தில் சுமார் 30 பேர் பயணித்ததாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். உடபுசல்லாவை பகுதியைச் சேர்ந்த 55 வயதான சாரதி ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். இத்துடன் தமிழொலியின் தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் தமிழொலியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.